ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான முட்டை வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்டியான முட்டை வறுவல் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான முட்டை வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 6-7 முட்டை வேக வச்சு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு தனியாக இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போது வேக வச்சு கட் பண்ணியிருக்கிற வெள்ளைக்கருவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். வெள்ளைக்கருவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம். பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா முட்டை வறுத்தாச்சு. இப்போ வறுத்த முட்டையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெள்ளைக்கரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ மஞ்சள் கரு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதே மிளகாய் தூள்லையே ஒரு நிமிஷம் பரட்டி வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் கரு பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி வறுத்து பண்ண வேண்டாம், தனியாக எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பழுத்த தக்காளியாக பாதி தக்காளி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளி வேண்டாம். இப்போ பொடியை நறுக்கின்னு பாதி தக்காளி போட்டாச்சு. தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம முட்டையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காய தக்காளியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா மசாலா ட்ரை ஆகிடுச்சு. மசாலா வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரு முட்டையை போட்டுக்கலாம். வெள்ளைக்கரு முட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த மஞ்சள் கருவை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ எல்லா மஞ்சள் கருவையும் போடல. எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 2-3 முட்டை மஞ்சள் கருவை மட்டும் நான் போட்டுக்கிறேன். உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் கரு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கடைசியாக மஞ்சள் கரு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டு கிளறி கொடுக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு தூவிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். சிம்பிளாக ஒரு ரசம் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போலியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.